உங்கள் அனைவருக்கும் குதிரை பாலாஜியின் அன்பான வணக்கம். திடீர்னு பேசணும்னு தோணுச்சு. இது என்னை பற்றி நன்கு தெரியாதவர்களுக்கு என் அன்பான மற்றும் பணிவான அறிமுகம். குதிரை பாலாஜி என்பவன் என்னை நாடி தேடி வருபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செஞ்சிட்டு வரேன். இது நாள் வரைக்கும் அப்படி தான். இது கட்சி பாகுபாடின்றியும் நான் திமுககாரன் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக கொள்கையோடு செயல்பட்டாலும் ஒரு பிரச்சனைன்னு வரக்குள்ள கட்சி பாகுபாடு பாரமின்றியும் ஜாதி பாகுபாடின்றியும், இப்போ நான் குதிரை பாலாஜி என்பவன் வன்னியர். நீங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய ஃபங்க்ஷனில் நான் வன்னியர் உணர்வோடு செயல்பட்டு இருந்தாலும் என்னை தேடி வருவங்களுக்கு அந்த ஜாதி பேதம் நான் இன்னும் பார்த்ததில்லை. இது அரசு சம்பந்தப்பட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி, கோயில் மற்றும் பொது பிரச்சனை சார்ந்த உதவிகளாக இருந்தாலும் சரி, நான் பெரிதாக மதித்து கொண்டிருக்கும் காவல்துறை உதவிகளாக இருந்தாலும் சரி, அந்தந்த அதிகாரிகளின் அறிவுரையின்படி என்னால் முடிந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொடுத்துள்ளேன். இதில் நல்லவனுங்களும் இருக்கலாம், கெட்டவங்களும் இருக்கலாம். சப்போஸ் கெட்டதாக இருந்தால், இப்போ ஜாதகத்தில் தோஷத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்வது போல என்னால் அந்த சமயம் அவர்களுக்கு ஒரு சின்ன ரிலீவ்னஸ், அவ்வளோதான். இது இயல்பு தான். அந்த சமயத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரைகளுக்கு நம்மளால் ஒரு சின்ன ஹெல்பிங் சென்ஸ். இது இப்போ ஒரு சில பேர்த்துக்கு அவர்களின் மரியாதைக்கு மற்றும் பெயருக்கு குறைபாடு வருவதாக நினச்சாலும் என்னன்னு தெரில. நான் இது நாள் வரைக்கும் அப்படி யாரையும் நினச்சதில்லை. என்ன அப்படி வளர்த்துக்கிட்டீங்களும் இல்லை. மற்றவங்களுடைய மரியாதையின் பேரில் தான் நான் இப்போது இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பது எனக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கையில் ஒரு 1% வளர்ச்சி நான் அடைந்திருந்தாலும் அது என்னை சார்ந்த, என்னை வழிநடத்திய பெரியவர்களின் மரியாதைக்கு உட்பட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு சின்ன ரிமார்க்கபிள் நம்ம மேலே, மற்றபடி ஒன்றும் இல்லை. திடீர்னு இந்த 20 ஆண்டு பொது வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சின்ன ரிமார்க் அப்படின்னா யாருக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு வித இது. மற்றபடி இது என்னையே எடுத்துக்கலாம். வளர்ச்சியோ அல்லது புகழையோ எந்த விதத்திலும் இது தடுக்க போவதில்லை, பாதிக்கப்பட போவதும் இல்லை. இருந்தாலும் நான் உள்பட யாராக இருந்தாலும் பகையோடு கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் துரோகத்தோடு வாழக்கூடாது. அது ஒரு வீரத்திற்கு அழகும் இல்லை, பெருமையும் இல்லை. தயவு செய்து யாராக இருந்தாலும் ஒருவனுடைய முதுகில் குத்த வேண்டாம்.
சண்டைக்காரனாக இருந்தால் சண்டையாட இருக்கணும், அல்லது உறவு வந்தால் மனசார உறவாடிட்டு போயிடணும். இல்லையா நேருக்கு நேராக நின்று நெஞ்சில் குத்தி ரத்தம் சொட்ட சொட்ட அவனுடைய வலியை தீர்த்துக்கணும். அதை விட்டு துரோகம் என்ற அடிப்படையில் முதுகில் யாரும் குத்தக்கூடாது. உங்கள் வழியில் நீங்கள் பெரியவர்களாக இருக்கலாம், அதுக்குள்ளே நான் வரவும் மாட்டேன், எனக்கு அது ஆசையும் இல்லை. என் வழியில் என்னை சார்ந்தவங்களுக்கு நான் சமமானவன் தான். ஒருவன் என்னை நாடி வந்துட்டான் என்று நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் அகம்பாவம் கொள்ளலை. எனவே இது யாரையும் சங்கடப்படுத்தவோ அல்லது பகையை வெளிப்படுத்தவோ இதை நான் சொல்லலை. மனசுக்கு பட்டுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு. இது நான் என் குடும்பத் தலைவராகவும் என் ரோல் மாடலாகவும் பார்த்து வளர்ந்த வீரபாண்டியர் அவர்கள் மூலம் சில கோட்பாடுகளை நான் தெரிந்து வைத்துள்ளேன். மற்றபடி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது என்னை பற்றி எனக்கு என் மேல் என்னை சார்ந்தவங்க மேல் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய